ஹாய் மலாவ்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். என் பேர் சரண்யா. ஐம் அ கவுன்சிலர், கோச், ஹீலர் அண்ட் டேரோ கார்ட் ரீடர். ஸோ இஃப் யூர் கால் டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் சோல் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களுக்கு கேட்குறேன். ஸோ இன்றைக்கான ரீடிங் மை டியர் லீப்ராஸ்க்கு, துலாம் ராசிக்கு உங்களுடைய சார்ட்டில் சன், மூன், ரைசிங் தமிழில் லக்னம்னு சொல்லுவோம், வீனஸ் வெள்ளியில் துலாம் ராசி இருந்ததுன்னா இது உங்களுக்கான ரீடிங். அண்ட் இது வந்து ஜென்ரல் ரீடிங். எப்பயுமே சொல்கிற மாதிரி இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாததெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்க, பொருந்தாததை இன்னொரு லீப்ராக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் நான் எப்பயுமே வந்து ரோல்ஸை ரிவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். மீனிங் நான் உங்களை பற்றி சொல்கிறது உங்கள் பர்சனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம், உங்கள் பர்சனை பற்றி சொல்கிறது இல்லை வேறு ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறது வந்து உங்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் ஃபீல் ஃப்ரீ டு ரிவர்ஸ் த கேரக்டர்ஸ் அரவுண்ட் த ஸ்டோரி. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் மை டியர் லீப்ராஸ். Libra, please spirit. Libra, what needs to be said, what needs to be brought to surface, what needs to be brought to light, please spirit. Okay, for Libra, please spirit. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து கிங் ஆஃப் பென்டிக்கல்ஸ். ஸோ எதையோ நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டெரிட்டரி. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போனதே இல்லை. இது வந்து மென்டலாகவும் இருக்கலாம். ஓகே, லைக் உங்களுடைய எமோஷ்னலாகவோ இல்லை மென்டலாகவோ இந்த இடத்துக்கு நீங்கள் போனதே இல்லை. இட் ஃபீல்ஸ் வியர்ட். ஏன்னா சில விஷயங்கள் நடந்திருக்கு, அது வந்து உங்களுக்கு ஒரு விதமான தடையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தடையில் வந்து எப்படி நீங்கள் கடக்க போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. நீங்கள் சுத்தமாக உடஞ்சி போயிடல, பட் இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட். ஓகே, நீங்கள் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறத வச்சு நீங்கள் எப்படின்னா மூவ் ஃபார்வர்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிற ஆள் கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு அதை யோசித்து அதை எடுத்து வைக்க தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான். எஸ், உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய தடை இருக்குது. இருந்தாலும் சரி, அந்த தடையெல்லாம் மீறி என்னால் என்ன பண்ண முடியும், என்னுடைய சக்திக்கேற்ப என்ன நான் இந்த பண்ணி இந்த இடத்துலேருந்து நான் வந்து மூவ் ஆன் ஆக முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. What else for my Libra? Sorry, that was spirit shaking my body. உங்ககிட்ட சொன்னேன் என்ன, நீங்கள் தானே, I get a lot of involuntary movements during my meditation, during whatever spiritual I do. Okay, during my breathing exercises I get involuntary movements in my body. Okay, so that's good. Actually, it's a form of release. Somatic work always helps. So Libra, what else for my Libra? ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்து அவங்க மட்டும் ஜாலியாக இருக்காங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்கும் தெரியுது. இருந்தாலும் வந்து அவங்க வந்து அவங்களால என்ன பண்ணி இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்க பண்ணலை. ஓகே, அவங்க வந்து எப்படி இதில் வந்து ஜாலியாக இருக்கலாம், எப்படி இதை வந்து நம்மளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்குன்னு உங்கள் பர்சன் பேட் பர்சன் மாதிரி தெரியல, பட் தே ஆர்
சரி, நோபடி இஸ் பேட். ஓகே, அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து நம்மளை பேடாவோ இல்லை வந்து குட்டாவோ மாற்றுறது. இந்த சுச்சுவேஷனில் உங்கள் பர்சன் வந்து தனக்கு என்ன அப்படின்னு இருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியுது. நீங்கள் அவங்கள கன்ஃப்ரண்ட்டும் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ண, நீ க்ரியேட் பண்ணதை நீ ஃபேஸ் பண்ண, நீ வந்து தனியாக இதை ஃபேஸ் பண்ணு அப்படின்னு விட்டுட்டு தான் இந்த பர்சன் இருக்காங்க. ஓகே, 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு உங்களுடைய ஆன்செஸ்ட்ரி மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ உங்களோட ஆன்செஸ்ட்ரல் விஷயத்தில் ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை ஏதாவது லேண்டு சம்மந்தமான ப்ராப்ளமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த பிரச்சனையில் அவங்க வந்து உள்ளே நுழையாமல் இருக்கிறது வந்து இது உங்கள் சைட் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் உங்கள் பர்சனை நீங்கள் நினைக்கும் போது, என்னடா இந்த பர்சன் வந்து, என்னடா இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, உங்கள் நினைப்பு தான் வந்து உங்கள் பொழப்பை கெடுக்குது. அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, உங்களாலே இதை வந்து சரி பண்ண முடியும். உங்கள் பர்சன் வந்து இதில் வந்தால் தான் பிரச்சனை, இதுக்குள்ளே அவங்க வரக்கூடாது, அவங்க தனியாக தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. இது வந்து இது உங்களுக்கு மட்டும் முக்கியமான விஷயம். இருந்தாலும் அவங்களும் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, இது டெஃபினெட்லி லேண்ட் அண்ட் ஹோம் ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் முன்னெடுத்து வைக்கிறீங்க. அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். கூடிய சீக்கிரம் எப்போ கிடைக்கலனாலும் இந்த 7 டேஸில் எனக்கு கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ டெஃபினெட்லி அது உங்களுக்கு கிடைக்கும், சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதுக்கு நடுவில் இந்த பர்சன்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் கோவமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படின்றதும் எனக்கு தெரியுது. இவங்க சரியான சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்காததுனால யூ ஆர் ஃபீலிங் லிட்டில் பிட் ஆங்க்ரி. அது வந்து நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது. இந்த பர்சன்கிட்ட பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பர்சன்கிட்ட பேசுங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இங்கே ஒரு மாற்றம் பிறக்கும். ஓகே, யோசிச்சுட்டே இருந்தோன்னா, நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது, நம்மளுக்கு என்ன தடையாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னா இது முன்னாடி முன்னேறி போகாது. நம்ம முன்னேற மாட்டோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பேசணும், உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்கணும். கேட்டால் தான் இது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, அண்ட் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தனிமையில் தெரிய வரும். ஓகே, சிட் வித் யுவர் செல்ஃப். உங்களோட நீங்கள் தனிமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மூலயமா நிறைய ஐடியாஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோன்றது மூலயமா உங்களுக்கு அதுலேருந்து விடிவு காலம் கிடைக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டக்காக தான் இருக்கிறீங்க இப்போதைக்கு, அதுலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை சுற்றி நிறைய நடந்துகிட்ருக்கு அண்ட் எல்லாமே வந்து உங்களை ஓவர்வெல்ம் பண்ணலாம். ஓகே, சம்டைம்ஸ் உங்களை ஓவர்வெல்ம் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களை இங்கேருந்து போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்குது அடிக்கடி. ஓகே, இப்படி இருந்தாலுமே சரி, ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ப்ராப்ளமை நீங்கள் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதனால் யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் உங்களுடைய பாஸ்ட் உங்களுடைய பெரிய தடையாக இருக்குது சில பேருக்கு. ஓகே, பாஸ்ட் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது. பாஸ்ட்டில் நீங்கள் செஞ்சது சரியான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் செஞ்சது வந்து இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, த ஒன்லி வே டு பாஸ்ட்டில் நடந்துருச்சு, இருந்தாலும் அது வந்து இப்போதைக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுதுன்னா த ஒன்லி வே டு கெட் அவுட் ஆஃப் இட் இஸ் இன் த ப்ரெசன்ட். ஓகே, த ஒன்லி வே இஸ் இன் த ப்ரெசன்ட். ரைட், ப்ரெசண்டில் மட்டும்தான் அந்த வே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. உங்களுடைய இன்னர் பீஸை யாரையும் கெடுக்க விடாதீங்க. எஸ்பெஷலி இந்த உங்கள் பர்சனையும் கெடுக்க விடாதீங்க.
ஓகே, அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுருங்க. இப்போதைக்கு நீங்கள் விட்டுருவீங்க. அட் த சேம் டைம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்னர் பீஸ். உங்களுடைய மன அமைதியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குயின் ஆஃப் சார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ சூன் கொஞ்ச நாளில் அவங்களுடைய இந்த பர்டிகுலர் ஆட்டிடியூடை, ஓகே, இது என்னென்னா நாட் கேரிங் பிகாஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வரணும் அப்படின்றது தான். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வரணும். அதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்காங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்பை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பண்ணவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்பை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஹோல்ட் யுவர் செல்ஃப். ஓகே, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல், எந்த ஒரு தவறான ஒரு பாதையிலையும் போயிடாமல், எந்த ஒரு தப்பு விட்டுறாமல் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய மெசேஜாக வருது. End of the day, you both are going to spend with each other. You both are going to love each other. சரிங்களா? There is love. There's so much connection. At the same time, there is also this way of separating, which is good. Okay, separation வந்து குட் தான். ஏன்னா கொஞ்சம் நான் எப்பயுமே பக்கத்துலேயே இருந்து தொணன்னு இருந்தால் அதுவும் ஒரு பிரச்சனை தான். Okay, so the beauty of some relationships or any relationship stays in the separation and the coming together. Separation, coming together. தள்ளி போகணும் அண்ட் மறுபடியும் ஒன்றா வரணும், தள்ளி போகணும் மறுபடியும் ஒன்றா வரணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் தள்ளி இருக்கீங்க. இது ஒரே வீட்லேயே இருந்தாலுமே சரி, எமோஷ்னலாக நீங்கள் தள்ளி இருக்கிறத நான் பார்க்குறேன். தள்ளி இருக்கீங்க இருந்தாலுமே சரி, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஃபியூ டேஸில் நீங்கள் இதை சால்வ் பண்ணி மறுபடியும் ஒன்றா வர்றதை நான் பார்க்க முடியுது. ஓகே, எஸ், நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய விஷயங்களை நீங்கள் டேக் கேர் பண்ண வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் டேக் கேர் பண்ணிவிட்டு அட் த எண்ட் ஆஃப் தி டே யூ வில் கம் பேக் டு திஸ் பர்சன். பிகாஸ் இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அது வந்து தவிர்க்கவே முடியாது. ஓகே, next oracle guidance for my Libra, please spirit. Oracle guidance for my Libra. ஓகே, இந்த கார்டு தான் உங்களுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. பவர் பிளே, எஸ், வாண்டிங் டு டாமினேட் ஆர் கண்ட்ரோல் த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற கார்டு. எக்ஸாக்ட்லி நான் என்ன இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேனோ அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. பவர் பிளே, இந்த பர்சன் டாமினேட் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் டாமினேட் பண்ணுவீங்களா அப்படின்றது. இன்செக்யூரிட்டி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த பர்சன் டெஃபினெட்லி இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க when it comes to certain things, especially உங்கள் சைடில் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. அதனாலே இந்த பர்சன் வந்து நீ பார்த்துக்கோ, நீ செஞ்சுக்கோ, நீ பண்ணு, நீ தான் போகிறல பண்ணு, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் அவங்க தெரிஞ்சாங்க எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ அதுதான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. பவர் பிளேயில் வாண்டிங் டு டாமினேட் ஆர் கண்ட்ரோல் த ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க தான் கையில் எடுத்து உங்களோட லைஃப்பையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணணுன்றதை நினைக்கிறாங்க. விச் இஸ் நாட் குட் ஃபார் எனி ரிலேஷன்ஷிப். ஸோ அதனாலே இது கொஞ்சம் அவங்க மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் உங்களுடைய தரப்பு எக்ஸ்பெக்டேஷன், விச் இஸ் going to happen, guys. ஏன்னா I see some connection. இருந்தாலும் இந்த பர்சன் இப்படி எடுத்து பண்ணும்போது, ஓகே, trying to influence you. ஓகே, குட் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால் அது நல்லது தான். பட் பேட் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால், உங்களுடைய விருப்பத்துக்கு மாறான ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்ததுன்னா அது வந்து பிரச்சனையில் தான் முடியும்.
ஓகே, சீக்ரெட்ஸ் ஐ ஹேவன்ட் டோல்ட் யூ எவ்ரி திங். ஸோ உங்ககிட்ட எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கல, ஏதோ சில சீக்ரெட்ஸ் அவங்க வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகே, பாட்டம் டெக் எனர்ஜி மெண்ட் ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் ஆர் கனெக்ஷன். ஸோ அட் த சேம் டைம் அவங்க வந்து இந்த கனெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஓகே, சீக்ரெட்ஸ் இருக்குது, they want to fix this. So it's time to sit and talk with this person. டெஃபினெட்லி இந்த பர்சன் கிட்ட நீங்கள் உட்காந்து பேச வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஓகே, கண்டிப்பாக உட்காந்து பேசுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே சொல்லலை, சில விஷயங்களை அவங்களுக்குள்ளே வச்சிட்ருக்காங்க. அதை எப்படிலாம் நீங்கள் வந்து அவங்கள கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அதை சொல்ல வைக்கலாம் அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் ஒன்ஸ் யூ நோ எவ்ரி திங் யூ கேன் மேக் informed decisions and you can operate from truth. ஓகே, இப்போ எல்லாமே தெரியாமல் நீங்கள் ட்ரூத்லேருந்து நீங்கள் ட்ரூவாக ஆக்ட் பண்ணாலும் அந்த ஆக்ஷன் வந்து ட்ரூவாக இருக்காது. பட் எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுடைய ஆக்ஷன் அண்ட் உங்களுடைய தாட்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கும் ரிகார்டிங் திஸ். ஸோ அதுதான் உங்களுடைய ரீடிங். மை டியர் லீப்ராஸ், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு இமோஜி ஆச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ நோ ஹவ் யூ ஃபீல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, as always sending you so much love and many blessings. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then you take good care of yourself. Lots of love. Bye.